பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? எல்லோருமே கர்த்தருடைய கிருபையினாலும் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறியுங்க, சத்தியத்தை கேளுங்க, உபதேசத்துக்கு செவி கொடுங்க, அது உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மூலமாக இன்றைக்கி உங்களை விடுவிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்புகள் விண்ணப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த கீழே கொடுக்கப்படுகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசும்படி தயவாக கேட்குற உங்களுடைய ஆலோசனை காரியங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் காரியங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். யூடியூப்பில் இந்த செய்தியை பார்க்குறவங்க உங்களுக்கு இது பிரயோஜனமான செய்தியாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆண்டவர் குறித்து அறிந்து கொள்ளாத ஜனங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி தயவாக கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சி, ஆறுதல் மாதம் நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறவர், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவர். என்ன தேவை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில், இந்த நாளில் எங்களுக்கு என்ன வார்த்தை தரணும், நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற ஆவியானவரே, நீங்கள் பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 5வது சங்கீதம். 5வது சங்கீதம், பாஞ்ச் 5. அது எபிரேய வார்த்தையில் ஹே, 5 அப்படின்னு சொன்னாலே கிருபை அப்படின்னு அர்த்தம், ஃபேவர். 5வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். நம்மளுக்கு பொதுவாக வேதத்தில் 150 சங்கீதங்கள் உண்டு. 150 சங்கீதங்கள். பொதுவாக நம்ம சங்கீதங்கள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு சங்கீதத்தையும் நம்ம அதிகாரங்கள் என்று சொல்ல மாட்டோம். அப்படி ஒருவேளை அதிகாரம் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா அது தவறான வார்த்தை. நீங்கள் அதில் அதிகாரம் என்று சொல்லி பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக சங்கீதங்களில் 1ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதம் அப்படி தான் சொல்லணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம், இது பாடல்கள், கவிதை, கவிதை நடையாய் பாடல் நடையாய் எழுதப்பட்டதுனால இது பாடல் புத்தகம், பொயட்டிக்கல் புக் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் ஒரு பகுதி இந்த பகுதி சங்கீதம். இது துதித்தல், ஸ்தோத்தரித்தல், விண்ணப்பங்கள், ஆண்டவர் ஆராதித்தல், நன்றி செலுத்துதல், இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பதனால இது நம்ம பொதுவாக அதிகாரங்கள் என்று சொல்லி அழைக்க மாட்டோம். ஒருவேளை நீங்களும் அதிகாரம் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய காரியத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 150 சங்கீதங்கள் உண்டு. பைபிளில் புலம்பல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, தெரியுமா? லெமன்டேஷன், புலம்பல். எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 5 அதிகாரம் இருக்கிறது. பைபிள் எத்தனை சங்கீதம் இருக்குது? 150 சங்கீதம். பைபிள் எத்தனை புலம்பல் இருக்குது? 5 புலம்பல். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சங்கீதங்கள் இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ புலம்பல் இருக்குது? இன்னொரு கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் அதிகமாக இருக்குதா, சங்கீதம் அதிகமாக இருக்குதா? வேதத்தில் சங்கீதங்கள் அதிகமாக இருக்குது, புலம்பல் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையை பார்த்தோன்னா புலம்பல் தான் அதிகமாக இருக்குது, சங்கீதம் கம்மியாக இருக்குது. இன்னைக்கு சங்கீதத்தை அதிகரிங்க, புலம்பல்லாம் விடுங்க. புலம்பி புலம்பி கண்ணீர் வடித்து தேவையில்லாத காரியத்தை பேசி சங்கீதங்கள் அதிகமாகட்டும், ஸ்தோத்திரம் அதிகமாகட்டும், துதி அதிகமாகட்டும், கீர்த்தனைகள் அதிகமாகட்டும், பாடல்கள் அதிகமாகட்டும். தேவ நாமம் உயரட்டும். தேவ நாமம் உயர்த்த 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 கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்கள் நடுப்பகுதி சங்கீத புத்தகம். பலருக்கு பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கட்டா ஆண்டவர் அடிச்சிருவார் போல் அப்படின்லாம் பயம் உண்டு. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டைம் இருக்காது, வேகமாக ஏதாவது சங்கீதத்தில் பைபிள் திறந்து சங்கீதத்தில் சில வசனத்தை மட்டும் வாசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா காரணம், சங்கீதம் வாசித்தா உடனே புரியும், வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைபிள் வாசிக்க தெரியாதவங்க கூட திக்கி திக்கி வாசிக்கிறவங்க சங்கீதத்தை வாசித்தாங்கன்னா ஃபாஸ்ட்டாக வாசிடுவாங்க, புரிகிற மாதிரி இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். காரணம் எல்லாமே சின்ன சின்னதாக
பொதுவாக சொல்லி கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பிள்ளைகள் யூத் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சோம்பேறித்தனத்துக்கு அடையாளமாக அது ஒன்று. டெய்லி காலைல ஐயோ காலேஜ் டைம் ஆச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க? பைபிள் திறந்து சங்கீதம் 1லேருந்து 5 வரைக்கும் பாருங்கள். சின்னதாக இருக்குமா? அப்போது ஒரு பெரிய திருப்தி ஆயிரும். ஐயோ படிச்சுட்டேன். இல்லை கொஞ்சம் மாற்றுங்க, சங்கீதம் கண்டிப்பாக தேவை. காலையில் சங்கீதம் வாசிப்பது ரொம்ப சூப்பர். கர்த்தர்களோடு கூட பேசுவார், இந்த வார்த்தை எளிதாக இருக்கும், துதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும், ஆண்டவருக்கு கொடுத்து அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்கள் அதில் 5வது சங்கீதத்தை பார்க்க போகிறோம். 5வது சங்கீதத்துடைய தலைப்பை பாருங்க. 5வது சங்கீதத்துடைய ஹெட்டிங், நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த 5வது சங்கீதம், தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் இருக்கிறார். தி சாம் வாஸ் ரிட்டன் பை கிங் டேவிட். தாவீது ராஜா எழுதினாரு. எழுதி யாரு கொடுக்குறாருன்னா ராக தலைவன், மியூசிக் டைரக்டர், ராக தலைவனுக்கு கொடுக்கிறாரு. அவங்க அப்புறம் தான் டியூன் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு வார்த்தை போடப்பட்டது பாருங்க, நெகிலோத் என்னும் வாத்தியத்தில். நெகிலோத் என்னும் இன்ஸ்ட்ருமெண்ட், வாத்தியம். நெகிலோத் அப்படியே 4ஆம் சங்கீதத்துடைய தலைப்பை பாருங்க, சாம் நம்பர் 4. அதோடைய டைட்டில் பாருங்க, நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இங்கே நெகினோத் என்று இருக்கிறது, 5ஆம் சங்கீதத்தில் நெகிலோத். அப்புறம் 2 வார்த்தை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நெகிலோத், நெகிலோத். நெகினோத் என்றால் என்ன, நெகிலோத் என்றால் என்ன? நெகினோத் என்றால் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், மியூசிக் தான். வேற ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் அதனால மியூசிக் தான். அது 2 வார்த்தையுடைய அர்த்தம் வித்தியாசமா இருக்கும், டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, நெகினோத் 4ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நெகினோத் என்றால் வீணை நரம்புகள் போல உடைய கையினால் மீட்டக்கூடிய இசைக்கருவி. இந்த பாருங்க, வீணை கையை வச்சு வாசிக்கிற கிட்டார் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க. வீணை நரம்புகள் போல, நரம்புகள் என்ன அப்படின்னா கிட்டார், வயலின் இதில் எல்லாமே நரம்புகள் இருக்கும் கையை வச்சு வாசிக்கிறது. இது நரம்புகள் போல கையை வைத்து மீட்டக்கூடிய இசைக்கருவி தான் நெகினோத். நெகிலோத் என்றால், நெகிலோத் என்று சொன்னால் வாயினால் ஊதி ஒளி வரக்கூடிய குழல் போன்ற இசைக்கருவி. வாயினால் ஊதி ஒளி வரக்கூடிய குழல் போன்ற இசைக்கருவி. உதாரணத்துக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, புல்லாங்குழல் பாருங்க, வாயினால் ஊதணும், குழல் போன்று இருக்கும். இப்படி புல்லாங்குழல் மாத்திரமல்ல, இது போகிற நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க தேவநாமத்தை உயர்த்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு. வாத்தியத்தின் மூலமாக கர்த்தரை உயர்த்தலாம். ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். காரணம், இசை தேவன் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அது வாத்தியத்தை நேர்த்தியாய் வாசிங்கள் என்று கூட போடப்பட்டிருக்கு. ஒரு வேளை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, இசை வாசிக்க தெரிஞ்சவங்க இருப்பீங்கன்னா, தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத இசைகளை நாம் மீட்டுவது தவறு. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் கர்த்தருடைய பாடல்கள் மட்டும் வாசிக்கும்படி நான் தாழ்மையாக தயவாக கேட்குறேன். கர்த்தர் நமக்கு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. அதனால நீங்கள் அந்த இசையை ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக வாசிங்க. வாயில் கூட சிலர் ராகம் கொடுப்பாங்க. அந்த வாயில மூலமாக ராகம், சிலருக்கு சொடக் போட மூலமாக ராகம். இந்த ராகங்கள் கூட நீங்கள் ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்க கர்த்தருடைய பாடலுடைய ராகத்தை போடும்படி நான் கேட்குறேன். தேவையில்லாத அந்நிய ராகங்கள் நமக்கு தேவையில்லை. ஆண்டோடைய நாமத்து மகிமை உண்டாக நான் செய்திக்கு வர்றேன். அப்போ நெகினோத் என்றால், நெகிலோத் என்றால் என்று சொல்லி நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. நெகினோத் என்றால் நரம்புகள் போல உள்ள இசைக்கருவி, கை வச்சு மீட்டக்கூடிய இசைக்கருவி. நெகிலோத் என்றால் குழல் போன்று ஊதி ஒளி வர வைக்கக்கூடிய இசைக்கருவி. இந்த சங்கீதம் 11ஆம் வசனம் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்களாக. பொதுவாக சங்கீதங்களில் 100 முறை நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 100 இடத்தில் நாமம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதில் முதலாவது சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தில் ஆரம்பிக்குது. அதுவும் சங்கீதம் 5:11 தான் ஆரம்பிக்கிறது. இந்த சங்கீதத்திலிருந்து இன்னைக்கு பிரதானமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னவென்று சொன்னால், காலை முதல் கர்த்தருடைய செயல். காலை ஆரம்பிக்கிறதிலிருந்து கர்த்தருடைய செயல். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத அந்நிய செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துருடைய கிரைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசுடைய தந்திரங்கள் ஆளுகை செய்கிறது. மனுஷனுடைய சூழ்ச்சிகள் ஆளுகை செய்கிறது.
நம்முடைய சுயம் ஆளுகை செய்கிறது, நம்முடைய திறமைத்தான் ஆளுகை செய்யுது. இன்னைக்கு தேவனுடைய சமூகம் இன்னைக்கு குடும்பத்தில் இல்லை, தேவனுடைய செய்கைகள் இன்னைக்கு குடும்பத்தில் இல்லை. படகில் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தது போல இன்றைக்கு தேவனுடைய கிரியை நடக்காத ஒரு படகை போல் நம்முடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Let me tell you, God have to work in your family. He has to do something in your family. அவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் அவர் கிரியை செய்யணும். இன்னைக்கு கிரியை செய்ய முடியல ஆண்டவர். அவர் கிரியை செய்கிறவர். அவர் செய்கைகள் பெரியவர், செயலில் வல்லவர், செயலில் பெரியவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் கிரியை செய்வதில் உண்மை உள்ளவர். அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிறவர், வார்த்தையால் உருவாக்குகிறவர், அவர் செயல்படுகிறவர். 115 சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவருடைய தெய்வங்கள் விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னுமானுடையது, கண்களிலிருந்தும் காணாது, மூக்கிலிருந்தும் முகராது, காதுகளிலிருந்தும் கேளாது, தொண்டையிலிருந்தும் சத்தமிடாது, வாயிலிருந்தும் பேசாது, கைகளிலிருந்தும் தொடாது, கால்களிலிருந்தும் நடவாது. ஆனால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் கையிலிருந்து அவர் கிரியை செய்கிறவர், அவர் பேசுகிறவர், அவர் உருவாக்குகிறவர், அவர் மாற்றுகிறவர். அப்படி என்றால் இன்னைக்கு சங்கீதத்தை என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? காலை முதல் கர்த்தரின் செயல்கள். நம்முடைய செயல்கள் தான் அதிகமா இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டோம்னா, நாள் காலையில் ஆரம்பிக்கிறதுல சாயங்காலம் வரைக்கும் நம்முடைய செயல்கள் அதிகமா இருக்குது. நம்முடைய காரியத்தில் ஆண்டவருடைய செயலை நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோமா? மற்ற செயல்களுக்காக நம்முடைய செயல்களை அதிகரிக்கிறோம். ஆண்டவருடைய செயல்களுக்காக நம்முடைய செயல்களை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய செயல்களை நம்ம விடுவதில்லை. இன்னைக்கு என்னுடைய செயல்கள் குடும்பத்தில் அதிகமாய் அதிகரிக்கட்டும். காலை முதல். ஏன் காலை அப்படின்னு சொன்னேன்? இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த சங்கீதம் மீண்டும் மறுநாள் காலையில் சொல்லப்படுகிற இந்த சங்கீதம் காலையில் படிக்கிற பாடல். எப்படி இந்த சங்கீதம் காலையில் படிக்கிற பாட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, முந்தின சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா 4ஆம் சங்கீதம் 8வது வசனம், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பாருங்க, அந்த சங்கீதத்தில் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இரவு படித்து அந்த பாடல் முடியுது சங்கீதம். தாவீது 4ஆம் சங்கீதத்தை இரவு நேரத்தில் படித்து அந்த பாட்டை முடிக்கிறார். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், தேவனி ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அதுக்கப்புறம் ராத்திரி எழுந்து தூங்கி அதிகாலை எழுந்து இந்த பாட்டை படிக்கிறார். காலையிலே ஆயத்தமாய் காத்திருப்பேன். காலை நேரம் கர்த்தருடைய நேரம். பொதுவாய் ஜாமத்தை பிரிச்சிருக்கிறாங்க. மனுஷ ஜாமம், தேவனுடைய நேரம், மனுஷ நேரம், சாத்தானுடைய நேரம், மிருகத்தின் நேரம். காலை 3 மணி முதல் யார் நேரம்னா கர்த்தருடைய நேரம். அதுக்கப்புறம் மனுஷனுடைய நேரம், நம்முடைய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மிருகத்தோடைய நேரம், ராத்திரி சத்தம் விட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இரவு மிட்நைட்லேருந்து காலை அதிகாலை வரைக்கும் அது பிசாசுடைய நேரம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய நேரத்தில் நம்ம இருக்கிறோமா? அவருடைய நேரத்தில் ஆயத்தமாய் காத்திருப்பேன். காலை நேரம், காலையில் விழித்து ஜெபம் பண்ணி பாருங்க, புது பலன் கிடைக்கும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். வாழெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு காலையிலே உடைய கிருபையினால் திருப்தி ஆக்குகிறவர். காலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். மோசே ஆண்டவர் சொல்றார்ல, யாத்திராகமம் 34:2, ஏர்லி மார்னிங், காலையிலே என் சமூகத்தில் வந்து நெல், 2 கற்பலையை கொண்டு வா. காலை நேரம் ஆண்டவர் பேசுகிற நேரம், அவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரம். அதிகாலை இருட்டோடு எழுந்து மகதலேனா மரியாள் போனாங்க. அதிகாலை இருட்டோடு எழுந்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணா. காலை நேரம் வீட்டில் காலை ஜெபத்தை அதிகரிங்க, காலையில் துதிங்க. இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் ஆயத்தமா. அப்போ இந்த சங்கீதத்தை காலையில் படிக்கிறார். காலைன்னு சொல்லும் போது ஒரு பகுதி, அருமையான ஒரு பகுதி, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 முதல்.
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க, உங்களை மரியா காலையில் இருட்டோட போய் தேடுறாங்க. அதிகாலையில் இயேசுவை கண்டுபிடிச்சாங்க. மரியாதை, யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? இயேசுவை தேடுறேன். மரியாதை என்று சொல்லும்போது இயேசுவை கண்டாள். இந்த அருமையான நீதிமொழியில் பார்க்கும்போது காலையில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அடுத்த வசனம் பாருங்க, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இந்த அதிகாலை குறித்து பேசப்படும் போது அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். இந்த அதிகாலையில் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அதை போட்டிருக்குது. ஐஸ்வர்யம் இருக்குது, கனம் இருக்குது, நிலையான பொருள் இருக்குது, நீதி இருக்குது, பொன்னை தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை காலையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ காலையிலே எழுந்து நீங்கள் கர்த்தரை துதிங்க, சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும், தெய்வ பலன் இருக்கும். கர்த்தர் உற்சாகத்தை தருவார். அந்த நாளுக்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவார். காலை தூரம் கர்த்தருடைய கிருபைகள் புதுசு பாருங்க. அனைவருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகளை பெறும். காலையில் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணும்போது புதிய கிருபையினால கர்த்தர் நிரப்புவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தை ஒரு 5 பகுதியாக பிரிக்கலாம். சங்கீதம் 5ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். காலை முதல் கர்த்தரின் செயல், என்னென்ன செயல்களை இந்த சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனை, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவை காலைகளின் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். முதல் 3 வசனம் எதை குறித்து போடப்படுகிறது? இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஜெபத்தை கேட்கிறவர், கேட்டருளுகிற தேவன். ஆண்டவர் யார் தெரியுமா? காலையிலே நமக்கு கேட்டருளுகிற கர்த்தர். ஆளுடைய நாமம் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே கர்த்தரோடு கூட பேசுகிற வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, அவரிடத்தில் கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறது நீங்க கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. மனுஷன்ட கேட்டிருக்கிறீங்க, உலகத்தாண்ட கேட்டுக்கிறீங்க, சொந்தக்காரன்ட கேட்டிருக்கிறீங்க, யார் இடத்துலமோ போய் கையேந்து இருக்கிறீங்களே, இன்றைக்கு ஒரு உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். If you ask anything in my name, I will do it. பாருங்க, தாவீது சொல்றார், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், கேட்டருளும், கேட்டருளும். எலியா ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்றார், என்னை கேட்டருளும், கேட்டருளும் என்றார். ஆண்டவர் காதுகள் இருந்தும் கேளாத தேவன் அல்ல, காதுகள் இருந்தும் அவர் கேட்கிறவர். நாம் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணும் தொடங்கும் போதே அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் கேட்கிற கர்த்தர். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் பிள்ளையின் கூக்குரலை கேட்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டவர். ஒவ்வொருடைய கூக்குரலை கேட்கிறவர். உங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வந்து கேட்டு பாருங்க. உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்க. அன்றன் உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் யார் தெரியுமா? கேட்டவர்களை கத்த. தவறாய் நீ நினைக்க வேண்டாம். ஆண்டவர் கேட்காத தேவன் அல்ல. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகல, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் கேட்கிறவர். முதலாவது சங்கீதம் 5:1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் என்ன தெரியுமா? அவர் கேட்டருளும் தேவன். கேட்டருளும், கேட்டு அருளுகிற தேவன். 2வது பகுதி 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். வசனம் 4 முதல் 6. நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவது இல்லை. வீம்புக்காரரும் உடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்கார யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவரை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நீதி செய்யும் தேவன், நீதி உள்ள தேவன், நீதி செய்யும் தேவன். துன்மார்க்கத்தில் பிரியப்பட மாட்டார். தீமை அவரத்தில் சேராது.
வீம்புக்காரர் அவர் கண் முன்பாக நிற்க மாட்டாங்க. அக்கிரமக்காரர் யாவரையும் அவர் வெறுக்கிறார். பொய் பேசுறவங்களை அழிப்பார். தேவ நீதி உள்ளவர். ஒரு நாள் நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த நாள், ஆண்டவரே எனக்கு என் வார்த்தை நீதியா இருக்கட்டும், நான் உண்மையோட பேசணும், நான் துன்மார்க்கமா வாழ்ந்துடக்கூடாது, அருவருக்கிற காரணம் போல வாழ்ந்துடக்கூடாது, நான் பொய் பேசிடக்கூடாது. காரணம் தேவன் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ள கர்த்தர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. தேவன் உண்மை உள்ளவர், நீதி செய்யும் தேவன். மூன்றாவதாக வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், வசனம் 7, 8 சொல்லுகிறது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அந்த வசனம் பாருங்க, தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். நீதிகளை நடத்துகிறவர் வழியை செவ்வைப்படுத்தும். தேவன் யார் தெரியுமா? நடத்தும் தேவன். நடத்தும் தேவன். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகல்ல மேக சமம், ராவில் அக்னி சமமாக இருந்த கர்த்தர் நடத்தினார். குருடர்களை அறியாத வழி நடத்தினார். கரம் பிடித்து நடத்தினார். நீதியின் வழியில் நடத்துகிறவர். நீதியின் பாதையில் ஜீவனும், அந்த பாதையில் மரணம் இல்லை, அந்த நீதியின் பாதையில் நடத்தினார். இதான் சொல்றாரு, என் உம்முடைய நீதியிலே நடத்தி, நீதியில நடத்தி முடிவில் மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறவர். சங்கீதம் 23 தாவீது சொல்றார், என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். நீதியின் பாதையில் நடத்துகிறாராம். ஆண்டவர் யார் தெரியுமா? நடத்துகிறார் கர்த்தர். கரம் பிடித்து நடத்துவார். புதிய பாதையில் நடத்துவார். தூக்கி சுமந்தவங்களை நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய நடத்தல் வித்தியாசமா இருக்கும். தாவீது 3 காலத்திலையும் சொல்றார், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், 3 காலத்துல கர்த்தருடைய நடத்தலை குறித்து சொல்றார். என்னை நன்றாய் நடத்தினீர். யூ காட் மீ. என்னை நன்றாய் நடத்தினீர். இன்னொன்று சொல்ல, சங்கீதம் 23, நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். இப்போ நடத்தி கொண்டே இருக்கிறார். 3 சொல்றார், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் முடிவு பரியந்தம், சகல பரியந்தம் நடத்துவார். இனிமேல் என்னை நடத்த வல்லவராய் அவர் இருக்கிறார். இனி அவர் நடத்துவார். நீங்க அறிக்கை பண்ணுங்க, என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர், என்னை நடத்தினீர், என்னை நடத்துவீர். பக்தன் பாடினார், கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கல் வேலிகள், நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. உண்மையாக சொல்ல முடியும். பாதைகள், பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள், துயரங்கள் இருக்கலாம், முட்கள் இருக்கலாம், உயரமான ஸ்தலங்கள் இருக்கலாம், பள்ளத்தாக்கள் இருக்கலாம். ஆண்டவர் நடத்துகிற அவருடைய கரத்தில் இருந்தால் போதும், நம்மை நடத்துவார். வழிகளை காட்டுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாதை அவரே வழி. அநேகர் குழப்பம் இருக்கும். ஐயோ, என்னுடைய வழி என்ன, என்னுடைய பாதை என்ன? கர்த்தர் ஒருபோதும் முழு பாதையும் அவர் காண்பிக்க மாட்டார். வாழ்க்கையின் முழு பாதையும் அவர் தான் பாதை காட்டுவார், பாதையை நடத்துவார். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பா நடத்துவாருங்க. பலருக்குள் குழப்பம் இருக்கும். ஐயோ, இந்த வாழ்க்கை என்ன, நான் அப்படித்தான் குழம்பி போயிருந்தேன், கண்ணீர் வெடித்திருக்கு, என்னுடைய வாழ்க்கை என்ன, முடிக்க போறேன்னு படிச்சு என்னுடைய எதிர்காலம் என்ன? பல முறை தைரியப்படுத்திருக்கிற வார்த்தை, அப்பா இருக்கிற பாதை முடிக்க நேரத்தில் கர்த்தர் அடுத்த பாதைக்கு அனுப்பார். எங்க போனோம்? அடுத்த ஸ்டெப் முடிக்கும் போது எங்க போனோம்? அடுத்த ஸ்டெப் முடிக்கும் போது என்ன பாதை? ஒருவேளை முழு பாதை நமக்கு காண்பித்தார் என்று சொன்னால் நமக்குள்ள தெனாவட்டு வந்துடும். அவ்வளவுதானே? என்றால் சில நேரத்தில் முழு பாதையில் சில இடங்களில் கற்கள் இருக்கலாம், உயரம் தாழ்வு இருக்கலாம். அப்போ நமக்குள்ள சோர்வு வந்துடும். ஐயோ, என் பாதையில் சோர்வு இருக்குது, என் பார்வையில் என்னுடைய பாதையில் தாழ்வு இருக்குது அப்படின்னு சோர்வு வரும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் கர்த்தர் காண்பித்து நடத்தும் போது விசுவாசம் பெருகும். கர்த்தர் விசுவாச பாதை நடத்துவார். தேவன் நடத்தும் தேவன். 4ஆவதாக நம்முடைய தேவன் யார்? 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளியாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனையில் படியே விழும்படி செய்யும். துரோகியினுடைய திரட்சியின் நிமித்தம்
அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. தேவன் யார் தெரியுமா? நியாயம் தீர்க்கும் தேவன். வசனத்தை பார்க்கும்போது தேவனே அவர்களை குற்றவாளியாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைபடியே விழும்படி செய்யும். தாவீது விரோதமாக எழும்பினாங்க, சொந்த மருமகன் விரோதமாக எழும்பினார், சொந்த பையன். இந்த 3ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது 3ஆம் சங்கீதத்தை தலைப்பு தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு விரோதமாய் தப்பி ஓடுகையில் சொந்த குமாரன் விரோதமாக எழும்புறாங்க. கூட அந்த நண்பன், அப்பம் புசித்தவன், பிராண சிநேகிதன் அகித்தோப்பியல் விரோதமாக எழும்புறாரு, சீமை விரோதமாக தூசிச்சுட்டு போறாரு. இப்படி சுற்றிலும் எங்கேயும் பகை. அதுக்கப்புறம் அந்த சங்கீதத்தெல்லாம் படிக்கிறாரு. சொல்றார், ஆண்டவரே நீங்க தான்ப்பா நியாயம் தீர்க்கணும். ஒருவேளை நீங்க கலங்கி போயிருக்கலாம், விரோதமாய் குற்றப்படுத்திருக்கலாம், உங்களிடத்துல நியாயம் இருக்குது, ஆனால் அநியாய காரியங்களை செஞ்சிருக்கலாம். பல இடங்களை கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கலாம், போலீஸ் அலைஞ்சிருக்கலாம், அந்த காரியங்களுக்கு நீங்க செலவழிச்சிருக்கலாம். நான் சொல்ல முடியும், தேவன் உங்களுக்காக நீதி செய்வார், தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. ஜெயத்தை நீங்க சுதந்தரிப்பீங்க. ஜெயம் கர்த்தரால் வரும். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரிடத்துல எல்லா பாரத்தையும் இறக்கி வைங்க. அவர் நியாயம் தீர்க்கிற தேவனா இருக்கிறார். ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், கீழே விழ விட மாட்டார், உயர்த்துவார். காரணம், கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. 2 சிங்காசனம் இருக்குது. 1 சிங்காசனம் என்னோட நியாயசனம். நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நாம் ஜெபிக்கும் போது நியாயசனத்தில் வீற்றிருப்பார். நீதி செய்கிறவராயிருப்பார். கடைசி 5ஆவதாக தேவன் யார்? வசனம் 11-12. உம்மை நம்புகிறவர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடத்தினால் அவளை சூழ்ந்து கொள்வீர். இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம், கடைசி 2 வசனத்தில் நீர் அவர்களை காப்பாற்றுவீர். கடைசியில் காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்வீர். தேவன் யார் தெரியுமா? காப்பாற்றும் தேவன். பஞ்சகாலத்தில் உயிரோடே காக்கும்படிக்கு ஒருபோதும் குறை வைக்க மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவப்படாது. தேவன் காப்பாற்றுகிறவர், தேவன் பாதுகாக்கிறவர், குறைவில்லாமல் நடத்துவார், பஞ்சகாலத்தில் போஷிப்பார், அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். தேவன் யார் தெரியுமா? காப்பாற்றும் தேவன். இழந்து போவது இல்லை, தோல்வியடைஞ்சு போவது இல்லை, நீங்க சாக போறது இல்லை. காப்பாற்றும் தேவன். ஆகார் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பிள்ளையின் சத்தம் அதிகரிக்கிறது, கர்த்தர் நீரூற்றை திறந்தார். பீலஹாய் ரோஹி என காண்கின்ற தேவன். இந்த சங்கீதத்தில் சில காரியம் பார்த்தோம். தேவன் யார்? காலை முதல் கர்த்தருடைய செயல். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செயல் என்ன தெரியுமா? கேட்டருளும் தேவன். கேட்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிக்க ஆயத்தமா? நீங்க கேட்பதற்கு ஆயத்தமா? அவர் கேட்டருளும் தேவனா இருக்கிறார். 2வது, நீதி செய்யும் தேவன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நீதி செய்கிற உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். 3ஆவதாக நடத்தும் தேவனா இருக்கிறார். எந்த சமயத்திலும் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. அடுத்ததாக நியாயம் தீர்க்கும் தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக உங்களுக்காக காப்பாற்றும் தேவன். எந்த இடத்திலும் உங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை பாதகமான சூழ்நிலை, எதிரான சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை காப்பாற்றுவார். அவருக்கு சித்தமில்லாமல் ஒரு முடி கூட கீழே விழுவது இல்லை. தேவன் சூழ பாலிமறி உங்களை விடுவிக்கிற கர்த்தராய் வெளிப்படுவார். தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில, குடும்பத்தில் தேவனுடைய செயல் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீ கிரியை செய்கிறவர், செயலில் பெரியவர். உங்களுடைய செயல் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. நீதி உள்ள தேவனாய் வெளிப்படுவீராக, காப்பாற்றும் தேவனாய் வெளிப்படுவீராக, கிரியை செய்கிற தேவனாய் வெளிப்படுவீராக, கேட்டருளும் தேவனாய் வெளிப்படுவீராக, நியாயம் தீர்க்கும் தேவனாய் வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நடத்தும் தேவனாய் வெளிப்படுங்கப்பா. இவர்கள் தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து அனுபவிப்பார்களாக. இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய செயல்களை இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நடந்த முடியாத வழிகளில் தேவனை சார்ந்து கர்த்தர் நடத்துகிற வழிகளில் இவர்கள் நடப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிறதற்கு தேவன் துணை புரிவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். நிகழ்ச்சியை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவ கிருபை பெருகுவதாக.
தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.